உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி, அதாவது கண்ணையா, கிருஷ்ணன், இவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவர்களுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அதாவது விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அதில் பள்ளன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் அவங்களோட பேருக்கு பின்னாடி பல்லர்ன்ற பெயர் இருக்கா என்னன்னு தெரில. ஒருவேளை அவங்களோட அந்த சாதி சான்றிதழ்லையோ இல்லை ஆதார கார்டுலையோ அந்த பேர் இருக்குதான்னு தெரில. ஆனால் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி பள்ளன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்க சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்படி இது சம்மந்தமாக ஒரு அண்ணே கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஆடியோ அந்த வீடியோ இப்போ நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். வணக்கம் அண்ணாமலை. இவர்கிட்ட இருந்து எவ்வளவு கருப்பு பணத்தை மீட்டீங்க? அமலாக்கத்துறை விசாரணையில இவர்கிட்ட இருந்து என்னென்னலாம் மீட்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சிருக்கீங்களே. மக்களே இங்க பாருங்க, நல்லா பாத்துக்குங்க. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அப்பம்ம சமுத்திரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இந்த பெரியவர், அதாவது கிருஷ்ணன் கண்ணையன்னு 2 பேருங்க. இவங்கிட்ட இருந்து இவங்களுடைய பூர்வீக நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு சேலம் மாவட்ட கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் குணசேகர்ன்ற ஆளு இவங்களை மிரட்டி இவங்களோட நிலத்தை கேட்டிருக்காருங்க. இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிருக்காருன்னா, அமலாக்கத்துறை இருக்குல்ல, எது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அவங்ககிட்ட சொல்லி அந்த அமலாக்கத்துறை இந்த ஐயாக்கு சம்மன் பண்ணிருக்கு. எது கருப்பு பணம் வச்சிருக்கீங்க நீங்க, அது சம்பந்தமா அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை நுங்கம்பாக்கத்துக்கு இவங்கள அமலாக்கத்துறை கூப்பிட்டு இருக்குங்க. பாத்துக்குங்க. அதாவது ஒரு மாவட்ட பாஜக தலைவர் சொன்னாவே அமலாக்கத்துறை இந்த மாதிரியான வேலை செய்யுதுன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை இல்லாம யார் இருக்க முடியும்? அதாவது சிபிஐ இடி அப்படின்னா ஊழல் ஒழிக்கிறதுக்கான அமைப்புன்ற காலம் மாறி போய் இந்த மாதிரி ஏழைகளை இவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்ட பஞ்சாயத்து பண்ற வேலையில இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஈடுபட்டு இருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே இடி அபிஷியல் ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாருன்னு. இந்த இடி சிபிஐ வச்சுட்டு எப்படி மோடி அரசு நியாயமா செயல்படும் பாத்துக்கங்க. இவங்கள பாருங்க மக்களே. அண்ணாமலை, நீ பதில் சொல்லியே ஆகணும்யா. இந்த மாதிரி ஒரு ஏழைய ஒடுக்கி அமலாக்கத்துறை விசாரணைன்னு கூப்பிட்டதுக்கு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சேலம் மாவட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய குணசேகரன் என்ற நபர் தான் இந்த அப்பாவி பெரியவர்களை மிரட்டி அவர்களோட நிலங்களை அபகரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த பெரியவர்களுக்கு அவ்வளோவா படிப்புகள் எதுவும் இல்லை. இந்த ஒரு பெரியவர்களை மிரட்டும் விதமாகவும், அதாவது விசாரணை என்ற பேரில் இந்த அமலாக்கத்துறை கூப்பிட்டதான் இங்கே மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சோசியல் மீடியாவில் எல்லா சேனல்லையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வு ஏற்படுத்தி இருக்குது. இன்றைக்கி இது நம்ம மூவேந்தர் மீடியாவில் போகிறனால தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், இயக்கத்தோட தலைவர்கள், சங்கங்கள் கண்டிப்பாக அதுக்கு குரல் கொடுப்பாங்க நம்ம நம்புகிறோம். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நிறையா இடங்களில் நில உடைமையாளர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்ட இந்த சமூகம். ஆனால் இந்த பெரியவர்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்றனால இவர்களை மிரட்டி இவங்களோட நிலத்தை அபகரிக்கக்கூடிய அந்த வேலையை இவங்க முன்னெடுத்திருக்கார். அதாவது குணசேகரன்ற அந்த நபர். அப்போ எந்த அளவுக்கு இந்த மாதிரியான இந்த காலகட்டங்களிலே இவ்வளோ அபகரிப்புகள் நடக்குது அப்படின்னா, இதற்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எவ்வளோ நில உடைமையாளர்களாக இருந்திருக்காங்க, அவங்களோட நில உடைமைகளை எந்த அளவுக்கு பிடுங்கியிருப்பாங்க அப்படின்றது மக்கள் உணரப்படுவாங்க. இது கண்டிப்பாக இதற்கு பாஜகவோட தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படின்றதான் எங்களோட கருத்தாக இருக்குது. இல்லைனா கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற பேர்கள் இது ஒரு கடும் எதிர்ப்பை தெரியக்கூடிய ஒரு செயல் இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது சேலம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய
மாவட்ட தலைவர் நினைக்கிறேன், மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அந்த குணசேகரன் வந்து நாங்கள் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு அப்பாவி ஏழைகளோட நிலத்தை இவ்வளோ திருட்டுத்தனமாக வந்து பிடுங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம்ன்றதே இல்லையா? ஒரு அப்பாவி பெரியவர்களை வந்து மிரட்டி இதில் வந்து அமலாக்கத்துறை வந்து உள்ளே வரதா எங்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா வந்து என்ன இந்த பெரியவர்கள் வந்து அப்படின்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பணத்தை கருப்பு பணமாக மாற்றிக்கிட்டு இன்ன வரைக்கும் அரசுக்கு வந்து சரியான கணக்கு காட்டாமல் எத்தனையோ இடங்கள் வந்து பதுக்கி வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மாநாடு போடும்போது பாருங்கள், இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வருது? இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எண்ணற்ற கட்சியில் நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்க இந்த மாநாடெல்லாம் நடத்துகிறாங்களே, அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இதை வந்து அமலாக்கத்துறை வந்து சரியான ஸ்டெப்பு எடுக்குமா? அதை விட்டுவிட்டு ஒரு அப்பாவி ஏழைகளை வாட்டு மிதமாக வந்து நீங்கள் வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலையை வந்து இந்த அமலாக்கத்துறை வந்து முன்னெடுக்குதுன்றதை உணர முடியுது எங்களால். இது வரைக்கும் சில ரைடுகள் விட்டீங்க, உண்மையிலே அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஒரு விவசாயிக்கிட்ட அவரோட நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு பாஜகவோட கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அந்த குணசேகரன்றவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. அதற்கு இந்த அமலாக்கத்துறை துணை போதுங்கும்போது வெட்கக்கேடாக இருக்கிறது. சரியா? அப்படித்தான் சொல்லணும். ரொம்ப அது வந்து வருத்தத்தை வந்து கொடுக்குது. இப்போ தான் நாங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து வைரலாக வந்து போயிட்டுருக்குது. அப்போ இந்த அரசு வந்து எதை நோக்கி வந்து சென்றுட்டு இருக்குது? ஒரு ஏழைப்பாளையர்கள்ட்ட போய் அமலாக்கத்துறை வந்து ரைடு போகிறதான் வந்து இதான் வந்து பாஜக எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பா? தமிழகத்தில் எத்தனையோ பேர் சரிங்களா இன்றைக்கி வந்து பணத்தை காட்டாமல் கருப்பு பணம் வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அதை வந்து வெளிக்கொண்டு வர முடியாத இந்த அமலாக்கத்துறை ஒரு விவசாயிகளை விசாரணைக்கு அழைச்சிருக்கீங்கன்னா என்ன காரணம்? இது யாரோட பின்புலத்தில் இயங்குறீங்க? இதற்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது பார்க்கும்போது. ஏன்னா இது போன்று நில உடைமையாளர்களாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எண்ணற்ற பேர் இருக்காங்க. இன்னும் வந்து இது போன்ற விவசாய தொழில்களை இன்ன வரைக்கும் விட மாட்டாமல் இன்றைக்கி எத்தனையோ விவசாயிகள் சாகுறாங்கன்னா அது முழுக்க அது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க தான். அவங்களுக்கு உங்களுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியல. விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான அந்த நெல்லுக்கான பணத்தை கொடுக்க முடியல. ஆனால் ஒரு விவசாயி இன்றைக்கி உலகத்துக்கே சோறு போடக்கூடிய இந்த விவசாயிகளை நீங்கள் அவங்களோட நிலத்தை அபகரித்து கார்ப்பரேட் கம்பெனி விற்கிறதுக்கு தான் இந்த வந்து நிலத்தை வந்து அபகரிக்கிறீங்களா? அதெல்லாம் உழைச்சி ஒவ்வொரு நிலமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் வாங்கணும். அதை விட்டு அப்பாவி பெரியவர்களை மிரட்டி அவங்களோட நிலத்தையும் அவங்களோட சொத்தையும் அபகரிக்கணும்னு நினைக்கிறது இது ஒரு கேவலமான ஒரு செயலாக இருக்குது. இதற்கு வந்து தமிழக பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து பொறுப்புலேருந்து வந்து நீக்கணும். சரிங்களா? இல்லைன்னா இதற்கு அண்ணாமலையும் துணை போகிறாரோ அப்படின்ற கேள்வி வந்து எங்களுக்கு வந்து எழும்புது. ஏன்னா அந்த பகுதி தானே உங்கள் பகுதி தானே. அப்போ இது போன்று வந்து நிலத்தை அபகரிக்கிறவங்க திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து துணை போகுதா அப்படின்றதே எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வந்து வெளியிட்டாங்க மோடி. அதனால் வந்து எங்களுக்கு அந்த நன்றி வந்து இருக்குது, இல்லைன்னா நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் அதற்காக தமிழக பாஜகவில் செயல்படக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களோட பெரியவர்களோட நிலத்தை அபகரிக்கணுங்கிறத வந்து நாங்கள் ஒருபோதுமே வந்து ஏற்றுக்க மாட்டோம். இதற்கான நடவடிக்கைகள் கூடிய விரைவில் அண்ணாமலை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து வைக்கிறோம். தவறும் பட்சத்துக்கு கடும் எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.